ஆல்ரைட் நண்பா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் மென்ஸோட ரம்பல் மேட்ச் பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா இந்த மேட்ச் வந்து செம்ம க்ரேஸியாக இருந்தது ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும். அண்ட் முக்கியமாக எண்டெல்லாம் வந்து பீக்கை வந்து தொட்டுடுச்சு நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஓகே, நம்ம இந்த மேட்சை பற்றி மட்டும் வந்து பேசுவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் அஃப்கோர்ஸ் நம்மளோட ரேமி ஸ்டுடியோ அண்ட் பென்டா பார்த்தா ரிங்கில் இருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் வந்து ஓப்பனிங்காக இருக்காங்க. இவங்க 2 பேர் வந்து சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. 2 பேரோட அத்லீட் இதில் நான் வந்து சொல்ல தேவையில்லை. ஸோ ஸ்டார்டிங்லேயே இவங்க 2 பேர் சூப்பராக பண்ணுவாங்க. தென் நம்மளோட சாட் கேபிள் வருவார், அவரும் வந்து தரமாக பர்ஃபார்ம் பண்ணுவார். அண்ட் கார்மில் ஹேஸ் இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாகவே மூவ்லாம் வந்து போட்டிருந்தார், அதுவும் வந்து பயங்கரமாக இருந்தது. சாந்தோஸ் எஸ்கோபார் அவரும் வந்து வந்தார், ஆனால் அவர் வந்து லைட்டாக டஃப்பு கொடுத்தாரு இவருக்கு பேண்டாக்கு. ஸோ நம்ம வந்து சாந்தோ வர்சஸ் பேண்டாக்கான ஒரு ஃபேஸ் ஆஃப் கூட பார்த்தோம். அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து சாட் கேபிளை வந்து போட்டு பழப்பாங்க. ஓட்டிஸ் வருவார், ஓட்டிஸ் அண்ட் சாட் கேபிளோட ஃபேஸ் ஆஃப் நம்ம வந்து பார்ப்போம். தென் அங்கே தான் பார்த்தோன்னா இன்டர் கார்டினேட்டர் சாம்பியன் பிரான் பிரேக்கர் வராரு. அண்ட் இவர் வந்து உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து தூக்கி சாப்பிட்டாரு. போடுற ஸ்பீட்லாம் வந்து எப்பா கொஞ்சம் மெதுவாக போடுப்பா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக வந்து போகிறாரு. அண்ட் சாந்தோ எஸ்கோபாரையும் வந்து பிரான் பிரேக்கர் எலிமினேட் பண்ணிடுறாரு. தென் நம்மளோட டவாஜா பார்த்தா வந்து நிற்பார், என்ட்ரி பண்ணி நிற்பார். நம்பர் 8ல் டவாஜா வந்து நிற்பார். ஆனால் மெலோவை தான் தூக்கி போட்டாங்களே. ஸோ கார்மிலேஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா அட்டாக் பண்ணிடுறாரு டவாஜா மேலே. தென் ஓடி வந்து ஆடம் பேசுன்னு நினைக்கிறேன், அவர் வந்து பின்னாடி எடுத்துன்னு போவாங்க. பேக் ஸ்டேஜில் ட்ரிபிள் ஹெச் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார். அண்ட் யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னா நம்மளோட ஐசோ ஸ்பீட் நீ ரம்பலில் இருக்குன்னு சொல்லி ஐசோ ஸ்பீடை அமுச்சிடுறாரு. அண்ட் ட்ரிபிள் ஹெச் பண்ண ஒரு பெரிய தப்பு, இன்ஃபேக்ட் ஐசோ ஸ்பீட் பண்ண ஒரு பெரிய தப்புன்னு சொல்லுவேன். ஐசோ ஸ்பீடு போயிடுறாரு. பின்னாடி வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி கேமரா எடுத்து போயின்னு இருப்பாங்க. வேறு லெவலில் ஹைப்பில் போவார், சில மூவ்ஸ்லாம் வந்து போடுவார். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து பல்ட்டிலாம் அடிப்பார். பட் பின்னாடி நிற்கிறது பிரான் பிரேக்கர் 2 வாட்டி ரிங்கில் போய் இடித்து ஒரு ஸ்பீர் போடுவார் பாருங்கள், செம்ம ஸ்பீடு. சில ஆங்கிள்லாம் தெரிய வந்திருக்கு. அந்த மாரி ரியலாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே ப்ரூட்டலாக இருக்குது அந்த ஸ்பியர் பார்க்கும்போது. அண்ட் தென் தூக்கி போட்டுறாரு யார் மேலே, ஓட்டிஸ் வந்து டேபிள் மேலே வந்து தூக்கி போட்டுறாரு. அண்ட் அடி பட்டிருக்கு ஐஸ் ஸ்பீடுக்கு. தென் நம்மளோட சேமஸ் வராரு. சேமஸ் வந்து இங்கே ஃப்ளைங் மூவ்லாம் போடுறாரு, ஐ மீன் ஸ்பியர்லாம் போட்டார். அதுவும் அந்த டாப் ரோப் இருக்குல்ல அதுலேருந்து பிரான் பிரேக்கரை போட்டு பொழப்பார். ஈவன் இங்கே வந்து சேமஸ் புது மூவ்லாம் போடுறதை நம்ம வந்து பார்க்கலாம். தென் நம்மளோட பிக் ஜிம் வராரு. ஜிம்மி வந்து அவர் எப்படியோ தன்னோட அந்த மூவ்ல வந்து போடுறாரு. தென் நம்மளோட ஆண்ட்ராடே வராரு, ஆண்ட்ராடே தன்னோட மூவை வந்து காட்டுறாரு. தென் அங்கே கேமை மாற்றுறாரு நம்மளோட ஜாக் ஆஃப் ஃபாட்டு வராரு. அண்ட் இந்த மனுஷன் வேறு லெவலில் டாமினேட் பண்ணுறாப்புல. நம்ம இது ஜாக் ஆஃப் இதை பார்க்குறோம் ஃபேஸ் ஆஃப். பென்டா வந்து சும்மா கிடையாது, பென்டா அண்ட் ஃபாட்டோட ஃபேஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது. அண்ட் ஜாக் ஆஃப் ஃபாட்டு சமோன் ட்ராப் வந்து 2 பேரை வச்சு போகிறாரு ஆல்மோஸ்ட். ஸோ ஜாக் ஆஃப் ஃபோட்டோ ஆல்மோஸ்ட் எல்லாரையும் பார்த்தோன்னா வெளியே தூக்கி போடுறாரு. லைக் வந்து சாட் கேபிளில் தூக்கி போட்டுறாரு. ஆண்ட்ராய்டே வந்து எலிமினேட் பண்ணிடுறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளோட பிரான் பிரேக்கர் அண்ட் இவங்க 2 பேரோட ஃபேஸில் நம்ம வந்து பார்த்துன்னு இருக்கோம். நம்மளோட லுடி கேச்சர் வராரு, உள்ளே என்ட்ரு பண்ணுறாரு. உடனே பார்த்தோன்னா சேமஸ் வந்து எலிமினேட் பண்ணிடுறாப்புல. அண்ட் சேமஸ்க்கு ஒரே குஷி தான். ஸோ அந்த பழைய இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. தென் நம்மளோட மிஸ்ஸு வராரு, மிஸ்ஸை வந்து அடி வாங்குறாரு நம்மளோட ஜாக் ஆஃப் ஃபாட்டு கிட்ட. தென் இங்கே வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்ஏலேருந்து யாருன்னா வருவாங்க. ஜோ ஹென்ரி பார்த்தா வந்திருக்காரு. நம்ம போன அப்டேட் வீடியோவில் கூட இதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இங்கே டிஎன்ஏ சைட்லேருந்து ஜோ ஹென்ரி வராரு. சேமஸ் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு, யாரா இவன் அந்த மாதிரி பார்க்குறாரு. ஸோ ஃபேன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அந்த சாண்ட் அதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி போயின்னு இருக்கும். பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா ஹெட் ஆஃப் த டேபிள் ஓடிசி ரோமன் ரிங்ஸ் வராரு. அண்ட் இங்கே ராயல் ரம்பிளோட பேஸே வந்து மாறுது. இது வந்து இப்போ வேறு கியரில் பார்த்தோன்னா மாறுது. ரோமன் வராரு, தன்னோட அந்த சாப்பா விடுறாரு, கிக்கோ விடுறாரு, எல்லாரையும் பார்த்தோன்னா போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. எல்லாரும் எப்படி சொல்கிறது, வீழ்ந்து கிடக்குறாங்க. ரோமன் தனியாக ரிங்கில் வந்து நிற்கிறாரு. அண்ட் இங்கே சுற்றி அவனும் வந்து நிற்கல, எல்லோரும் வீழ்ந்து கிடக்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தோம் ரோமன் வந்து வந்த உடனே எல்லாரையும் பழப்பார். அண்ட் இஃப் ஐம் நாட் ராங் ஜோ ஹென்ரியை பார்த்தோன்னா அவர் தான் வந்து எலிமினேட் பண்ணுறாரு. அண்ட் இந்த மாதிரி 2-3 எலிமினேட் பண்ணுறாரு. அண்ட் பின்னாடி திரும்பி பார்த்தா பிரான் பிரேக்கர் அகெயின். அண்ட் இங்கே ரோமனை வந்து ரிங்கில் இடித்து ஸ்பியர் கொடுக்கலான்னு பார்த்தா அங்கே அவர் இடித்து இவர் வந்து ரோமனுக்கே ஸ்பியர் போட்டார். அதுவும் அவரோட ஸ்பியர் டஃப்பாக இருக்கும். ஸோ அந்தமாரி தென் கடைசியில் ரோமனை வந்து கம்பேக் பண்ணி சூப்பர் பஞ்ச்லாம் போட்டு ஸ்பியர் போட்டு அவர் வந்து பிரான் பிரேக்கரை எலிமினேட் பண்ணிடுறாரு.
ஜிம்மி வந்து ரிங்கில் இருப்பார். ஸோ அடிக்கடி பார்த்தா ரோமனை ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் கடைசியில் பார்த்தா ஜாக் ஆஃப் ஆர்ட் ஜிம்மியை வந்து எலிமினேட் பண்ணிடுறாரு. அண்ட் தென் நம்ம வந்து ரோமன் அண்ட் ஜாக் ஆஃப் ஆர்ட்டோட ஃபேஸ் ஆஃப் பார்க்குறோம். வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபேஸ் ஆஃப். அண்ட் அங்கே நின்று இருப்பாங்க. தென் ரோமன் பார்த்தா அடிச்சிடுவார் அவரை. அண்ட் தென் ட்ரூ வந்துடுறாரு. அண்ட் ட்ரூ வந்து வெறியில் வராரு. ட்ரூ பி லைக் உன்னை இன்னைக்கு கொல்ல போகிறேன்டா, இந்த 4 கோசம் தான் வெயிட் பண்ணியிருந்தேன்னு அப்படி வந்து வெறியோட வராரு. ரோமன் மேலே அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா ஜாக் ஆஃப் ஆர்ட்டோட எதிரியாரு ரோமன் அண்ட் ட்ரூவோட எதிரியாரு ரோமன். ஸோ 2 பேர் சேர்ந்துடுறாங்க. ட்ரூ வந்து தன்னோட மூளை வந்து யூஸ் பண்ணி ஜாக் ஆஃப் ஆர்ட் கூட டீம் அப் பண்ணிடுறாரு. அண்ட் இந்த மாதிரி பார்த்தோன்னா ரோமனை போலன்னு 2 பேரும் வந்து பொழக்கிறாங்க. ஃபின் பேலர் வராரு. அவரும் வந்து அப்படியே எல்லாரையும் வச்சுன்னு இருக்காரு. தென் நம்மளோட நாக்காமோரா வராங்க. நாக்காமோரா அண்ட் பென்டாவோட நம்ம வந்து ஃபேஸ் ஆஃப் பார்ப்போம். அது சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபின் பேலர் வந்து பென்டாவை பார்த்தா எலிமினேட் பண்ணிடுறாரு. அது வந்து சூப்பராக இருக்கும். தென் நம்மளோட ஜே ஊசோ வராரு. ஏன்னா ஜாக் ஆஃப் ஆர்ட் ஜிம்மியை வந்து எலிமினேட் பண்ணிடுவார். ஸோ ரோமன் இப்போ தனியாக இருப்பார். பட் அப்படி நடக்கும்போது தான் இங்கே நம்மளோட ஜே வராரு. ஆனால் ரிங்கில் வந்து இங்கே ஜாக் ஆஃப் ஆர்ட் அண்ட் ட்ரூ அடிச்சுன்னு இருப்பாங்க ரோமனை. அஃப்கோர்ஸ் ஜே வந்து இங்கே அவங்க 2 பேரும் வந்து பழக்கிறாங்க. நாக்காமோட பார்த்தா எலிமினேட் ஆகிடுறாரு. அண்ட் தென் நம்மளோட ஃபெனாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் வராரு. லிட்டரலி ஃபேன்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து சேர் பண்ணாங்க. ஏஜேவோட ரிட்டர்ன் அவ்வளோ க்ரேஸியாக இருக்கும். தலை வந்து வந்த உடனே பார்த்தா ஃபயர் வேறு லெவலில் பார்த்தா தன்னோட ஐகானிக்கான மூவ்ஸ்லாம் வந்து போகிறாரு. ரோமனுக்கு போகிறாரு, ட்ரூக்கு போகிறாரு, ஜேக்கு போகிறாரு. அண்டு தென் நம்ம ஃபேஸ் ஆஃப் பார்ப்போம் ஜாக் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஏஜே ஸ்டைல். அங்கேயும் ஏஜே பார்த்தா போட்டு பழப்பார் ஜாக் ஆஃப் ஆர்ட்டுவை. தென் நம்மளோட ஜாக் ஆஃப் ஆர்ட்டு பார்த்தா கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பார். தென் அங்கே அவரை டாமினேட் பண்ண நம்மளோட மான்ஸ்டர் பிரான் ஸ்டோமன் வராரு. அண்ட் பிரான் ஸ்டோமன் வந்தது மட்டும் இல்லாமல் எலிமினேட் பண்ணிடுறாரு ஜாக் ஆஃப் ஆர்ட்டுவை. ஜாக் ஆஃப் ஆர்ட்டுவால் அதை நம்பவே முடியல. டேபிளை தூக்கி போகிறாரு. எல்லாம் போகிறல சேரை பார்த்தா ரிங்குள்ளேயே வந்து தூக்கி போட்டு செம காண்டு. பிரான் ஸ்டோமன் வந்து எலிமினேட் பண்ணிடுறாரு ஜாக் ஆஃப் ஆர்ட். உள்ள நம்ம ரிங்கில் பார்த்தோன்னா ரோமன், ஏஜே, ட்ரூ, ஃபின் பேலர் அண்டு யார் இவர் ஜே இவங்களாம் பார்த்துன்னு இருக்காங்க. தென் நம்மளோட சினேஷன் லீடர் ஜான்சனா வராரு. லிட்ரலி அந்த இமோஷன் அவர் வந்து காமிப்பார்ல த லாஸ்ட் டைம் மிஸ் நவுன்னு. ஸோ அது வேறு லெவலில் இருக்கும். உள்ளே வராங்க. அண்ட் ஜான்சனாவும் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணுறாரு. அண்ட் அவர் வந்து பிரான் ஸ்டோமனை எலிமினேட் பண்ணிடுறாரு. எப்படின்னா பிரான் ஸ்டோமனை வந்து ஜான்சனாவை எலிமினேட் பண்ண அந்த தள்ள வருவாங்கள்ல ஓடி வருவார். ஆனால் ஜான்சனா அப்படியே ரோப்பை கீழே இழுத்துடுவார். ஸோ பிரான் எலிமினேட் ஆகிடுவார். ஸோ அந்தமாரி இன்ஃபேக்ட் ஃபின் பேலர் கூட வந்து ஜான்சனா எலிமினேட் வந்து பண்ணிடுறாரு. போட்டுறாரு. நம்மளோட பிரான் ஸ்டோமன் மடியிலே வந்து போய் விழுவார் யார் ஃபின் பேலர். தென் நம்ம பார்க்குறோம் ஒரு மூமெண்ட்டில் ஜான்சனா அண்ட் ரோமன் ரிங்ஸோட ஃபேஸ் ஆஃப். எல்லாருக்கும் தெரியும் இவங்களோட ஃபியூடு. 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணின்னு இருக்காங்க, நின்று இருக்காங்க. பட் ஜான்சனா பார்த்தா இன்னும் அட்டாக் பண்ணல. ஏன்னா அடுத்த என்ட்ரி பார்த்தா வரப்போகுது. 3, 2, 1. தென் அங்கே நம்மளோட பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்க் வராரு. அவர் வந்து வேறு லெவலில் செம ஃபயரோட ரிங்குள்ளே வராரு. தென் நம்ம ரிங்கில் ஒரு ஃப்ரேமை வந்து பார்க்குறோம். சொல்லுவாங்களே ஃப்ரேம் பாருங்க ஜீனு, அந்த ஃப்ரேம் தான் அது. நம்மளோட ஜான்சினா, சிஎம் பங்க், ரோமன் ரிங்ஸ் 3 பேரும் வந்து ரிங்கில் வந்து நிற்கிறாங்க. ஐகானிக்கான மூமெண்ட்டு. ஏஜே கூட இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தா ப்ராட்லாம் வந்து நடக்குது. ஒரு மூமெண்ட்டில் நம்ம பார்க்குறோம் ட்ரூ வந்து ரொம்ப ஆடினு இருப்பார். கடைசியில் பார்த்தா டேமன் பீஸ் வராரு. டேமன் பீஸ் வந்து ஃபின் பேலரை ஓரம் கட்டிடுறாரு. அண்ட் தென் வந்து ஜே ஊசோ அண்ட் டேமன் பீஸ் வந்து எலிமினேட் பண்ணிடுறாங்க ட்ரூ மேக்கேட்டரை. லிட்ரலி ட்ரூ வந்து நம்பவே முடியல. என்னது நான் எலிமினேட் ஆகிட்டேன்னு வந்து டேமன் பீஸ்டோட மூஞ்சை வந்து பார்த்துன்னு இருக்காரு. லுக் லைக் இவங்களுக்கான கதை நம்ம வந்து பார்க்கலாம் போல். ஸோ ட்ரூவால் அதை நம்பவே முடியல. அந்த மாதிரி பார்த்தா டேமன் பீஸ் வந்து எலிமினேட் பண்ணிடுறாரு ட்ரூ மேக்கேட்டரை. கடைசியில் 29 நினைக்கிறேன் நம்மளோட டாம் வராரு. அதாவது எல்லாம் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. அண்ட் தென் டாம் வந்து வராரு. ஸோ அதுவும் வந்து ஃபன்னியாக இருக்கும். டாம் வந்து சில மூவ்லாம் வந்து போட வந்த உடனே ஜான்சனா மேலே பார்த்தோன்னா அந்த ஃப்ளாஷ் வந்து போடுறாரு. 2வது வந்து ரோமனோட கழுத்தை பிடிக்கிறாரு. கொஞ்சம் சூப்ளெக்ஸ் போடலாம்ப்பா ரோமனை அப்படின்னு. அண்ட் ரோமனை வந்து தூக்கவே தூக்குறாரு முடியல. தென் உல்ட்டாவாக ரோமன் பார்த்தோன்னா டாமுக்கு வந்து போடுறாரு. அண்ட் ரிங் கார்டரில் போய் நல்ல பையன் சின்ன பையன்ட்டு அவர் வந்து ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணுறாரு. கடைசியில் பலார் ஒன்று வைக்கிறாரு. ஸோ அதுவும் வந்து இதுவாக இருந்தது. 7ல் சாமிஜன் பார்த்தா இன்ட்ரோ ஆவார். அண்ட் சாமிஜன் வந்த உடனே செத்துக்கு வந்து தன்னோட ஹல்வா கிக்கு கொடுக்குறாரு. ரோமனுக்கும் வந்து ஹல்வா கிக்கு கொடுக்குறாரு. ஸோ இங்கே வந்து சாமி என்ன ஆச்சுன்னு தெரில, ராவில் என்னென்னமோ பேசியிருந்தார். நான் தெரியாமல் தான் கொடுத்தேன். இப்போ நேர்லேயே வந்து இதில் கொடுக்குறாரு. ரம்பில் கொடுக்கலாம், தப்பு இல்லை. பட் சாமி இங்கே வந்து திரும்பி கொடுத்தது வந்து நம்ம நோட் பண்ணுற விஷயம் தான். அண்ட் தென் 30 நம்பரில் வந்து நம்மளோட கடைசியாக இவர் வர்றாரு லோகன் பவுல். அண்ட் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மூமெண்ட் கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் துளுவார், அடிப்பார். அண்ட் அங்கே நம்மளோட எலனைட் வந்து தள்ளி விட்டுருவார் லோகன் பவுல. அந்த கார்னரில் அவர் போய் குதிச்சிடுவார் கமெண்ட் டேபிள் மேலே. குதிச்சதுக்கப்புறம் அந்த பேரிகேட்
ஸ்டேட்டில் ஏறி ஸ்டெப்ஸில் பார்த்தா இது பண்ணுறாரு, இது குதிச்சிடுவார். அப்போது ஃப்ளோரில் பார்த்தா அவரோட கால் படலை. ஸோ அவர் வந்து தப்பிச்சிட்டாரு. ஸோ என்ன மாதிரி மூளை யூஸ் பண்ணுங்கடான்னு வந்து அவர் கத்தின்னு இருப்பார். நான் தான் சொன்னேன்ல, நான் மூளை தான் யூஸ் பண்ண போகிறேன்னு, நாட் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்மார்ட் ஒர்க்கிங்னு. ஸோ அந்த வேலை பார்த்தா அவர் பண்ணுவார். ஏஜே தன்னோட ஃபெனாமினல் ஃபோர் ஆர்ம்ஸ் போடலான்னு குதிப்பார். அங்கே லோகன் பால் பார்த்தா தள்ளி விட்டுருவார். அண்ட் ஏஜேவை லோகன் பாலை எலிமினேட் பண்ணிடுறாரு. கடைசியில் நம்ம பார்க்குறோம் ரோமன், சீனா, லோகன் பால், சிஎம் பங்க், செத்து அண்ட் ஜே இவங்க பார்த்தீங்கன்னா ரிங்கில் இருக்காங்க. மொத்தமாக 6 பேர் இருக்காங்க. அங்கே ஒரு மூமெண்ட் பார்க்குறோம். ஒரு வகையில் எப்படி சொல்கிறது, தெரியாமல் வந்து ஒரு சீல்டு வேலை பார்த்தினா ரோமன் செத்தும் வந்து பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இன்டென்ஷனலி கிடையாது, தெரியாமல். அண்ட் கடைசியில் இவங்க 2 பேர் வந்து நிற்கும் போது இவங்க 2 பேர் தான் தனியாக இருக்காங்க. சீல்டு பிரதர்ஸ். அண்ட் இவங்களுக்கான ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. 2 பேரோட ஃபேஸும் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இவங்க 2 பேர் பார்த்தா இமோஷனாக போயிடுவாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எலிமினேட்டே ஆவாங்க. 2 பேரும் வந்து எப்படி சொல்கிற மைண்டுக்குள்ளே 2 பேர் போயிடுவாங்க. இமோஷ்னலு ஒருத்தர் அச்சுன்னு இருப்பாங்க. கடைசியில் சிஎம் பங்கு வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா எலிமினேட் பண்ணிடுறாரு. எப்படி ஒரே கல்ல 2 மாங்காய் அந்த மாதிரி பங்கு வந்து செத் அண்ட் ரோமனை ஹெல்மெட் வந்து பண்ணிடுறாரு. அண்ட் பங்கு லோகன் போல ஹெல்மெட் பண்ணிடுறாரு. அதுக்கு மேலே ட்விஸ்டாக இருந்தது. சிஎம் பங்க், ரோமன், செத்து 3 பேரும் வந்து வீழ்ந்து கிடக்குறாங்க ஃப்ளோரில். அண்ட் அஃப்கோர்ஸ் ரோமனால் பார்த்தா நம்பவே முடியல. அண்ட் அவர் வந்து சிஎம் பங்கை பார்த்து கத்தின்னு இருக்காரு. அதே ஷாக்கில் செத்து வந்து கர்ப் ஸ்டம்ப் போட்டுருவாரு ரோமனுக்கு ஃப்ளோரில். அந்த சவுண்ட் எனக்கு இன்னும் இதுவாக இருக்குது. அவ்வளோ வெயிட்டாக வந்து போட்டுருவார். தென் செத்து வந்து பங்கையும் போட்டு அடிக்கிறாரு. அண்ட் இங்கே ரோமனை பார்த்தா உண்மையில முடிச்சு விட்டுறாரு செத்து. அகெயின் பார்த்தா அந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் பார்த்தா கர்ப் ஸ்டம்ப் போட்டுறாரு. அண்ட் இங்கே பங்கும் வந்து வேறு லெவலில் அடிக்கிறாரு செத்து வந்து பங்கு அடிக்கிறாரு. இவங்க 3 பேரோட ஒரு தனி கதை பார்த்தா ரிங் சைடில் வந்து போயின்னு இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்மளோட பவுலமன் வந்து கதறுவார், என்னடா இது செத்தை பார்த்து. செத்து வந்து லுக் லைக் ஹீல் டர்ன் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த விஷயத்த நான் பல மாதம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா பங்கு அண்ட் செத்தில் யாருன்னா ஒருத்தர் வந்து ஹீல் டர்ன் பண்ணணும். லுக் லைக் இட்ஸ் டைம் டு செட் ஹீல் டர்ன். அண்ட் வேறு லெவலில் ப்ரால் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்குள்ளே நம்ம பார்ப்போம். தென் கடைசியாக ரிங்கில் வந்து இருக்கிறது லோகன் பால், ஜே உசோ அண்ட் ஜான் சீனா. அண்ட் இந்த மூமெண்ட் வரும்போது நான் வந்து செம்ம ஹாப்பி. லுக் லைக் எஸ் ஜான் சீனா தான்ப்பா ஜெயிக்க போகிறாரு. அவரோட கடைசி ராயல் ரம்பிள் வேறு. ஸோ அந்த மாதிரி கதை போயின்னு இருக்கும். அண்ட் இங்கே ஒரு மூமெண்ட்டில் ஜே அண்ட் லோகன் பால் 2 பேரையும் ஒன்றா வந்து ஏஏ தூக்குற மாதிரி பார்த்தோம். அந்த ஐகானிக் மூமெண்ட் வந்து ஜான்சனா பண்ணுறாரு. அண்ட் ஆனால் அது போட்டுருவாரா ஞாபகம் இல்லை. ஜே உசோ பார்த்தா சூப்பர் கிக் வந்து போட்டுறாரு. இந்தமாரி இந்த விஷயம் வந்து முடியுது. கடைசியில் இஃப் ஐம் நாட் ராங், ஆமாம் 2 பேர் சேர்ந்து அவர் சூப்பர் கிக் கொடுக்குறாரு லோகன் பாலுக்கு. அண்ட் கடைசியில் ஜான்சனா வந்து லோகன் பாலை ஹெல்மெட் பண்ணுறாரு. அண்ட் தென் கடைசி ஃபைனல் 2 வந்து ஜான்சனா அண்ட் ஜே உசோ. இங்கேயும் நான் வந்து செம்ம ஹாப்பி, அப்பா சைனா தாண்டா வின்னர்னு. ஆனால் சொல்லி ஆகணும், இந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்மளோட ஹார்ட் பீட்டை வந்து ஏற்றிடுச்சு. அந்தமாரி வந்து சீனா அண்ட் ஜே வந்து திக்கு பண்ணுற மாதிரி வந்து நம்மளை வச்சு ஆடுவாங்க. அந்த எஜ்ஜில் போயிடுவாங்க. 2 பேரில் யாரோட கால் வந்து ஸ்லிப் ஆகுதோ அவங்க வந்து வீழ்ந்துருவாங்க. அந்தமாரி ஒரு மூமெண்ட் வந்துடுது. கடைசியில் வந்து ஜே உசோ எஸ் இது ஜான்சனாவை தூக்கி சொறியிறாரு. அண்ட் அவர் வந்து வீழ்ந்துறாரு. அவரோட காலை வந்து ஃப்ளோரில் பட்டுருது. அண்ட் ஜான்சனால் நம்ப முடியல, இது என்னோட கடைசி இது. அண்ட் நான் வந்து எலிமினேட் ஆகிட்டேன், என்னால் ஜெயிக்க முடியலன்னு. பட் உள்ளே போய் கோவமாக போகிறாரு, ஜேவை அடிக்கிற மாரி வந்து போகிறாரு. பட் இல்லை, ஹி டிசர்வ்னு அவர் பார்த்தா கையை வந்து தூக்குறாரு. இந்தமாரி ஜே உசோ வந்து நம்மளோட 2025ஓட ரம்பலோட வின்னர், மென்ஸோட ரம்பலோட வின்னர். அண்ட் அவர் வந்து தன்னோட இடத்த பிடிச்சிட்டாரு. ரெசல் மேலே கன்ஃபார்மாக ஜே உசோ வந்து போகிறாரு. இவ்வளோ லெஜண்ட்ஸும் இவ்வளோ சூப்பர் ஸ்டார் இருந்தும் ஜே உசோ பார்த்தா இந்த ரம்பல் வந்து ஜெயிக்கிறாரு. இந்தமாரி இந்த மென்ஸ் ரம்பல் இருந்தது. கன்ஃபார்மாக ஒரே வேர்டில் நான் சொல்லணும்னா மேட்ச் வந்து கிரேஸியாக, பல ஃபேஸ் ஆஃபு, பல மூமெண்ட்ஸு, பென்டா ரோமன்லாம் டீம் அப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ்லாம் இருந்தது. பட் ரிசல்ட்டுன்னு நம்ம வந்தால் அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு டாப்பிக்கு. அது நம்ம லேட்டராக வந்து பேசலாம்.